வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்றைக்கி குமாரசாமிங்கிற ஒரு நூல், நம்ம அந்த நூலை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகுதுங்க. கடந்த வாரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ எங்கள் குருநாதருடைய பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். அவர் ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கிறார். ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறார். மிகப்பெரிய ஜோதிடர்கிட்ட போய் மெட்ராஸில் போய் புகழ்பெற்ற பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்குறவங்க அவங்கக்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துருக்கார். ஒரு சுப முகூர்த்தத்தை குறித்து கொடுங்கள் என்று சொல்லி, உத்திராட நட்சத்திரம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நிறைஞ்ச நாள்னு சொல்லி அவருக்கு நட்புத்தாரைன்னு சொல்லி ஒரு இதை குறித்து கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு நேராக நம்ம குருநாதர்கிட்ட வரார். அவர்கிட்ட சொல்லி அந்த பெரிய ஜோதிடருடைய அந்த பெருமைகள் எல்லாம் சொல்கிறார். சரி, பரவாயில்ல, ஆனால் நீ உத்திராடத்தில், அதாவது ரோகிணியில் பிறந்த உனக்கு உத்திராடம் ஆகாதுப்பா. நீ கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, பொருளாதார முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உத்திராட நட்சத்திரத்தை அன்றைக்கி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கார். நீ என்ன சொல்கிறக்கா, நான் பெரிய ஆள்கிட்டே பார்த்துட்டு வந்துட்டேன், அதனால் உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். போகிறாரு, ஆரம்பிக்கிறாரு. இவர் இது இடையில மறந்தே போகிறார். சரி, ரைட்டு, இந்த விதி வலியது. அவர் குறித்து கொடுத்த அந்த சுப முகூர்த்த தினத்திலே ஒரு பூஜையை போட்டு ஆரம்பித்து கடக்கால போட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், ஒரு வருடம் போயிருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் அது ரொம்ப நஷ்டத்தை நோக்கி போகுதுங்க. இந்த ப்ராஜெக்ட் பல கோடி ரூபாய் இழப்புங்க. சாதாரண இழப்புலாம் கிடையாது, மீண்டு வர முடியாத அளவுக்கு இழப்பு நடக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்ன சாதாரணமான ஒரு நட்சத்திர தாரை தானே, அதில் ஆரம்பித்தா உடனே இந்த மாதிரி லாஸ் ஆகிருமா அப்படின்னு நினைக்கலாம். இந்த திசா புத்திகள் எப்படின்னு பார்க்கும்போது, அந்த திசா புத்திகளும் நம்மளுடைய செயல்களும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தாங்க பிரபஞ்சம் ஒரு முடி போட்டு வச்சுருக்கும். அந்த முடி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். நிறைய பிரச்சனைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முடி விழுந்திருக்கும். அந்த முடியை அவுக்கிறதாங்க ஜோதிடத்தினுடைய அந்த தீர்வுகள்னு வரும்போது, பரிகாரங்கள்னு வரும்போது தீர்வுகள்னு சொல்கிறோமா இல்லையா. ஒரு விஷயத்தை செய்யும் போதே நாம் ஒரு சரியான இதில் செஞ்சிட்டோம்னா, இப்போ நமக்கு திசா புத்திகள் சாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தவறான தேதியில் உங்களை ஆரம்பிக்கவே விடாது. அதில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பட்சி உங்களுக்கு ஒரு சாதகமாகிடும். பஞ்சபட்சி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சாதகம் வந்துடும். தாரையில் ஒரு சாதக தாரை வந்துடும். இல்லை நீங்கள் அந்த கௌரி நேரம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை உங்களுக்கு தெரியாமலே அது கொடுத்துருதுங்க. அதனால தான் அந்த திசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்க பிரபஞ்ச தொடர்புகள் எல்லாமே இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போவீங்க, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரொம்ப சாதகமான தாரையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுற்றிலும் இருப்பாங்க. எப்போ உங்களுக்கு நேரம் மோசமாகுதோ, அந்த சாதகமான நபர்கள்லாம் நவுந்துட்டு சாதகமற்ற நபர்கள்லாம் கூட வந்துடுவாங்க. இது நான் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். அப்போ தான் குருநாதர் சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்ததுங்க. அந்த நபர் இவருடைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு போகிறார். இவர் அந்தளவு பிரபலம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக, அதாவது அந்த மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருகும்பாங்க, பகவானுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறது. சின்ன மூர்த்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ சாநித்தியமாக இருக்கும். அதனால் நம்ம நேரம் கெட்டு போயிடுச்சுன்னா, நமக்கு யாராவது நல்லது சொன்னால் கூட நம்ம மண்டையில் உரைக்காதுங்க.
அது ஒரு மிகப்பெரிய என்னன்னா விதி வந்து நம்ம கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிடும். ஓ நீ தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா, உன்னை முடிச்சு தள்ளணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நீ என்னவோ அங்கே போய் இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நல்லது சொல்கிறவனுக்கு எதிரான சிந்தனையை நமக்கு தூண்டி விட்டுரும். இப்போ ஒரு குருநாதர் சொன்னதை கேட்டிருந்தா இவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க, அந்த பாதையை நோக்கி இவர் போயிருக்க மாட்டார். ஆனால் இவர் கஷ்டப்படணுங்கிற இது இருக்கும்போது எப்படிங்க அதெல்லாம் காதில் விழாது. அதுதான் பிரபஞ்சம் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகுங்கிறது. நல்லது நடக்கணும்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல தாரைகள் எல்லாம் நம்ம சுற்றிலும் இருக்கும். எங்கள் இன்னொரு குருநாதர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ஒரு மரண சம்பவம் நடக்க போகுதுனாலே அந்த மரண தேவதை 3 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருமா, 3 மாதம் முன்னாடியே வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்குமா. இந்த மரண கண்டிங்கிற வகுப்பில் அது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத சூட்சமங்கள் உலகத்திலே நிறைந்து கிடக்கிறது. நம்ம தெரிஞ்சதை கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதனால தான் ஆன்மீக நாட்டத்தோடு இருக்கணும், தான தர்மத்தோடு இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். நம்முடைய கர்மா வந்து நம்மளை தடுத்து நிறுத்தும். அந்த நற்பயன்கள், அந்த நன்மை செய்யக்கூடிய தான தர்மத்துடைய பலன்கள் என்ன பண்ணுங்க, நமக்கு கெட்டதுகள் வராமல் நம்மளை காப்பாற்றும். அதுக்கு தான் தான தர்மம் பண்ணுறது, தர்மம் தலைகாக்கும்னு சொல்கிறது. சரி, நம்ம டாபிக் உள்ள வரலாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. எதை வந்து செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த நூலில் மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவர் சொல்லுவாருங்க, இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில நட்சத்திரங்கள், ஒரு சில தாரைகள் பயன்பட்டுருக்குங்க. நாம் அந்த பழைய ராஜாக்கள் கதையில் இந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம். 7 கடல் மந்திரவாதி கதையில் 7 கடல் 7 மலையை தாண்டி போனால் ஒரு பொந்து இருக்கும், அதில் ஒரு கிளி கூண்டு இருக்கும், அதில் ஒரு கிளி இருக்கும், அந்த கிளிகளில் தான் என்னோடய உயிர் இருக்குது அப்படின்னு. இந்த ராவணனை நம்ம இதுலேயே வந்து ராமாயணத்திலே பார்க்குறோம் பாருங்கள். 10 தலையை ஒவ்வொரு தலையாக வெட்ட வெட்ட அந்த தலை வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ராமனுக்கு ஒன்றுமே புரியலையா, ஏன்னா இவன் தலையை வெட்டி வெட்டி போடுறான், அது முளைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் விபீஷணன் சொல்கிறான், அவனுக்கு உயிர் அங்கே இல்லை, அவனோட நெஞ்சில் வந்து ஒரு கலசம் இருக்குது, அந்த கூண்டை வந்து உடைக்கவே முடியாது, உன்னால் உடச்சி அந்த கலசத்தை உடச்சி உள்ளே போய் அந்த நெஞ்சை பொழந்துட்டின்னா அவன் செத்து போயிடுவான், அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்க மாட்டான்னு சொல்கிறார். எப்படி பாருங்கள் ரகசியம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, தெய்வ அனுகிரகம், நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். நேரம் கெட்டு போயிருக்கும்போது, திசாபுத்திகள்லாம் கெட்டு போயிருக்கும்போது நல்ல விஷயங்கள் சொன்னாலும் நம்ம மண்டைக்கு ஏறாது. நாம் என்ன பண்ணிடுவோம், அதை நம்ம காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். அட போயா எனக்கு தெரியும் போயான்ட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் லாஸ் ஆன வாட்டி தலையை கவுத்திட்டு உட்காந்துருப்போம். ஐயோ அன்றைக்கே அவன் சொன்னானே நம்ம கேட்கலையே அப்படின்ட்டு. அதுதாங்க விஷயம். அதனால் பெரிய ஜோதிடர் சின்ன ஜோதிடர்லாம் கிடையாதுங்க. யாரோ ஒரு வகையில் பகவான் வந்து என்ன பண்ணிடுறாருங்க, நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி விடுகிறார். நாம் தான் அதை உதாசீனப்படுத்தி விட்டு போய்விடுகிறோம். அப்போ சாதக தாரைகள்லாம் என்ன, அதை வந்து எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தாரைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெயர்கள் எல்லாமே உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்களை நம்ம இதில் வந்து எடுக்கலாம். இப்போ 2ஆம் தாரைங்கிறது சம்பத்து தாரைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த 2ஆம் தாரையை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பெயர்களை வந்து நாம் என்ன பண்ணிக்கணுங்க, இன்கார்பரேட் பண்ணிக்கணும், நம்மளுடைய பயன்படுத்திக்கணும். ஒரு சிலர் 2ஆம் தாரையை பேராகவே தன்னுடைய சொந்த பேராகவே வச்சுருக்காங்க. அவங்க வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களே நல்ல ஒரு யோகமான நிலைக்கு போகிறத நான் நிறைய பார்த்துருக்கேங்க. சாதாரண குடும்பத்தில் இருந்தவங்க தான், ஆனால் மிகச்சிறந்த யோகத்தை அந்த பெயரே வந்து என்ன பண்ணிடுதுங்க, அந்த பெயருக்கு ஒரு மந்திர சக்தி உண்டு. இப்போ நம்ம அந்த XYZ எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் மாற்றிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து 2A போடுறது 3A போடுறது. அன்றைக்கி ஒரு பேரை பார்க்குறேன், அந்த பேரை படிக்கவே முடியல. சாதாரணமாக கிருஷ்ணன் இருக்கிற பேரில் நடுவில் ZXY எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எதுக்குடா இத்தனை போட்டு வச்சுருக்கேன்னு. அந்த சொற்களுக்கு வந்து அதிர்வுகள் உண்டு. அந்த மந்திர சொற்கள்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த மந்திரங்களை வந்து பிரயோகம் பண்ணுறதுங்கிறதே ஒரு தனி வித்தை. எல்லாருக்கும் அந்த பிரயோகம் வராது. ஏன்னா அந்த துவனின்னு ஒன்று உண்டு. வேதம் படிக்கும்போதே அந்த ஏற்ற இறக்கம் எங்கே அழுத்தம் கொடுக்கணும், அந்த அட்சரம்னு இருக்குது. 1/4 மாத்திரை, 1/2 மாத்திரை, 1 மாத்திரைன்னு அந்த அழுத்தத்தை அங்கே கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து
அந்த உச்சரிப்பு சரியாக இருக்கும். உலகத்தில் எந்த மொழியிலுமே இது கிடையாது, தமிழ் மொழியில் கிடையாது. நம்ம தாவண்ணான்னு சொல்கிறோம், அந்த தாவில் வந்து இந்த ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், அந்த டட்டா டட்டான்னு வரும். அது ஒரே எழுத்தை வந்து பல மாத்திரைகள் வித்தியாசம் கொடுத்து அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி அவ்வளோ சீக்கிரம் வாயில் நுழையாது. ஏன்னா இது ரெண்டுமே, நான் தமிழை குறைச்சி சொல்லலை, 247 எழுத்துக்களும் தனிப்பட்ட முறையில் இங்கே வந்து இயங்குது அப்படிங்கிற மாதிரி. தமிழ் மந்திரங்களும் தனியாக இருக்குது, அதுக்கு உண்டான அதிர்வுகள் எல்லாமே தனியாக இருக்குது. சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இந்த மாதிரி அந்த உச்சரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அந்த உச்சரிப்புங்கிறது முக்கியமோ அதை போல் இந்த தாரைக்கு நாம் வந்து என்ன பண்ணணுங்க, இந்த பெயர்களை வைக்கிறது, இந்த பெயர்களை சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கிறது, அந்த பெயர் வந்து மந்திரங்களாக மாறி நமக்கு சாதகமான பலன்களை தருகிறது. அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிக்கும்போது என்னன்னு முடிக்கிறாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. பகவானே ஈஸ்வரனே சொல்கிறார், உன்னால் விஷ்ணுவுடைய 1008 நாமத்தையும் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, ராமாங்கிற ஒரு நாமத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கு. இந்த 1008க்கும் அது சமமானது ஒரே நாமம் ராமநாமங்கிறார். காசியில் உயிர் புரியும் போது அம்மா பார்வதி அம்மா என்ன பண்ணுறாலும் அந்த உடலை வந்து ஆசுவாசப்படுத்துவாளாம், தன் மடியில் போட்டுக்கிட்டு தன்னுடைய முந்தானையினால் விசிறி கொடுப்பாளாம். இது நம்மளுடைய ஊனக்கண்களுக்கு தெரியாது, ஆனால் இதுதான் நடக்குது. காசியில் உயிர் போனால் அது சிறப்புன்னு சொல்கிறோமோ இல்லையா, ஏன் சொல்கிறோம், இதுதான் காரணம். அந்த மாதிரி அந்த அம்மா போட்டு மடியில் போட்டு அந்த தன்னுடைய முந்தானையினால் அந்த விசிறி விட்டு ஆசுவாசப்படுத்துவாளாம். பகவான் என்ன பண்ணுறாரா, அதனுடைய காதில் போய் ராமநாமத்தை சொல்கிறாராம். அந்த உயிர் பிரியுதோ இல்லையோ, அந்த ஆன்மாவுடைய காதில் ராமநாமத்தை, இதனுடைய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய மொத்த இதுவுமே இதில் அடங்கியிருக்கு. அதில் வந்து அவன் பேசுறது பிடிக்கிறது எல்லாமே பீஷ்மர் வந்து கிருஷ்ண பகவானோட பேசக்கூடிய அந்த இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த மாதிரி அங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்குங்க, அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்மர், கிருஷ்ணர், மற்றபடி இந்த இவர்களுடைய ஒரு அந்த கான்வர்சேஷன் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த நூல் வந்து மிகச்சிறந்த நூல். இதை வந்து ஒரு பெரிய கேடயமாக பயன்படுத்த முடியும். நம்ம சுற்றி இருக்கிறது, புதுசாக ஒரு தொழில் பண்ணுறோம், என்றைக்கு ஆரம்பிக்கணும், யார் கூட கூட்டு சேரணும், நம்முடைய தொழில் நிறுவனமாகட்டும் அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம். இதில் வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்களுக்கும் இந்த குமாரசாமி நூல்களில் இருக்கிற பெயர்களுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் உண்டு. ஆரம்ப எழுத்துக்கள்லேயே நிறைய வித்தியாசம் உண்டு. அதில் முதல் நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினி வந்து முதல் நட்சத்திரம் கிடையாது. அதனால் கிருத்திகையில் தான் ஆரம்பித்து வரிசலாக எல்லா விதமான பலன்களும் அதில் தரப்பட்டிருக்கிறது. அதனால் பிரமிப்பான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நான் ப்ராக்டிக்கலுக்கு நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கிற விஷயங்கள் இருக்குது. அஸ்தத்தில், அதாவது நம்ம உத்தரத்தில் பிறந்தவர் ரவிக்குமார்ன்ற பேர் வச்சுருக்கார். மிகப்பெரிய செல்வந்தராக தன்னுடைய சொந்த முயற்சினாலே முன்னுக்கு வந்திருக்கார். ஏன்னா அவர் 2ஆம் தாரையை பேரில் இயக்கியிருக்காங்க. மிருகசீரிஷில் பிறந்தவர் ஈசன்கிற பேரை தன்னுடைய அடைமொழியாக மாற்றிக்கொண்டார். திருவாதிரை வந்து ஈஸ்வரன் 2ஆம் தாரையா இல்லையா, என்றைக்கு அவரை மாற்றினாரோ அன்னையிலேருந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து ஓஹோன்னு போயிட்டுருக்கு. மிருகசீரிஷுக்கு 2ஆம் தாரை. ஆனால் அது என்ன நட்சத்திரம், அது என்ன தாரை, அதனுடைய பலன் என்ன, முழுமையான அந்த சொற்கள் வந்து எப்படி எந்த தாரையோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது என்று நாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோகப்படுத்தணும். அந்த அதிதேவதைகளோட சம்மந்தப்பட்ட பெயர்கள் அங்கே வந்து என்ன ஆயிடுதுங்க, மிங்கிள் ஆகிடுது. 27 நட்சத்திரத்தோடையும் நெருங்கின தொடர்பில் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அதிசயமான விஷயங்களை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது வாழ்க்கையிலங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்களை வரக்கூடிய வகுப்பிலே நாம் எடுக்க போகிறோம். தயவுசெய்து வந்து அது மறுபடியும் தெய்வத்தினுடைய இதுதான், யார் யாருக்கு இது போய் சேரணும்னு இருக்கோ அவளுக்கு கண்டிப்பாக போய் சேரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த பெயரியல்ங்கிற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வித்தகனாக நீங்கள் மாறலாம் என்று சொல்லி அதற்கு நாங்கள் முழு உத்தரவாதம் தருகிறோம். முடிந்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சர்வேஜன சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்பணம்.